விஜய் சாரை விட அஜித் சார் தான் பயங்கர ஹியூமரா பேசுறவர், ஜாலியா பேசுறவர். அஜித் சார் சீரியஸ் மேன் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டு சுட்டு போட்டு அப்படி நடக்க விட்டு ஒரு வேற மாதிரி ஒரு கும்பத்தில் அடக்கிட்டாங்க. நீ ஆளை விட்டு அருவா தூக்குவேன், நான் மாங்காய் விட்டுருக்கேன், மரத்தை விட்டுருக்கேன், தேங்காய் விட்டுருக்கேன், தென்னை விட்டுருக்கேன், விறகு விட்டுருக்கேன், வெங்காயம் விட்டுருக்கேன், ஆளை விட்டுருக்கேன், பாலை விட்டுருக்கேன், அருவா தூக்கு கையிடாது. உனக்கு அருவா தூக்கத்தான் தெரியும், எனக்கு அருவா செய்யவே தெரியும். விஜய் சாருக்கே சொன்ன அந்த அமைதி தான். ஆனால் கதை கேட்குறாருல, 2 மணி நேரம் சொன்னாலும் 3 மணி நேரம் சொன்னாலும் அந்த 3 மணி நேரம் சின்சியராக கதை கேட்கும். அந்த கதை சொல்லிட்டு திருப்பி 2 நாள் கழிச்சுன்னா கதை ஃபுல்லாக சொல்லுவாங்க. தலை பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. எல்லாம் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஒரு படம் அதாவது மிகப்பெரிய தோல்வி உடைஞ்சிருக்கும், அது போட்டு கொடுத்து போட்டோம். இன்னைக்கு ஜெயிச்சு தேசிய கொடி தூக்கி பிடிச்சாரோ ஆனால் இந்தியாவுக்கே ஒரு தலையாயிட்டார். அஜித் சாரை பத்தி ஒரு 2 வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேன். ஸோ அவரோட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தீங்க. அப்போ நீங்க எங்களை அஜித் சாரோட வெளியே காமிச்ச விதம் வேற, இப்போ நாங்க வந்துட்டு விடாமுயற்சியில நாங்க பார்த்த விதம் வேற. ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விடாமுயற்சி அஜித் சாரை பாக்குறோம். இப்போ படம் பார்க்குறோம். ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு விஜய் சாரை விட அஜித் சார் தான் பயங்கர ஹியூமரா பேசுறவர், ஜாலியா பேசுறவர். ஆமா சார். ரொம்ப அவரோட அந்த காமெடி சின்ஸ் ஜாஸ்தி யாரு அஜித் சார். ரொம்ப கலகலப்பானவர். ஆனால் திரையில் எமரேஜ்னா விஜய் சார் பயங்கரமாக காமெடியாக பண்ணுவார், ஹியூமர் அவரை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். அஜித் சார் சீரியஸ் மேன் அப்படின்னு நினச்சிட்டு போட்டு சுட்டு போட்டு அப்படி நடக்க விட்டு ஒரு வேற மாதிரி ஒரு கும்பத்தில் அடக்கிட்டாங்க. திருப்பதியில் நடக்கலை. திருப்பதியில் வந்து நான் வந்து விஜய் சாரை வச்சு எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஃபுல் ஹியூமர் பண்ணியிருந்தேன். ஆமாம், ஹியூமர் தான். அப்போ சொன்னாங்க விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சு. எனக்கு அஜித் நல்லா தெரியும் அவரை பற்றி. ஏன் சரியா வராது, அவருக்கு இவ்வளோ நல்லா ஹியூமர் பண்ணுறாரு அப்போதான் நம்பிக்கையோட பண்ணிடலாம். அது மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸை ரசிச்சாங்க, சிரிச்சாங்க. அப்போ ஓகே, அது வந்து அஜித் சாருக்கு ஹியூமராக பண்ண முடியும், பண்ணுவார். நம்ம வந்து சீரியஸான ஆள், அவர் கோடிச்சுட்டு போட்டு அப்படியே ஹை ஸ்பீடில் நடக்க வர்றது அந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ உள்ள இயக்குனர் அப்படி நினைக்கிறான்னு தோணுது எனக்கு. அஜித் சார்னா ரொம்ப அதுதான் ஒரு எல்லா கேட்டு பண்ணுவார் சார். அப்போ விசுவாசம், நல்ல சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, அதுலேயே ஹியூமர் இருக்கும். எல்லா விசுவாசத்தில் வந்து எல்லாம் கலந்து கலவையாக இருக்கும். உங்களுக்கு ஹியூமராக இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், கிளைமேக்ஸ் நல்ல ஒரு த்ரில்லாக இருக்கும், வில்லனுக்கு பவர் இருக்கும். ஆமாம், எல்லாமே இருக்கும் அதில். எனக்கு நான் லாஸ்ட்டாக பார்த்து அஜித் சார் படத்தில் ஃபுல்லாக ஒரு நிறைவாக பார்த்தது விசுவாசம், வேதாளம். வேதாளம் வீரம்லாம் நிறைய காமெடி இருக்கும். எல்லாம் பண்ணுவார் சார் அவர். நம்மளாம் நினச்சிக்கிறது வீரமாக படம் கொடுக்கணும் பெரிய சூப்பர் ஹிட் இன்னைக்கு. அவர் இன்னும் இப்போ திருப்பி பண்ணனா, என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் நேட்டிவிட்டி ஹீரோ இருந்தார். ஒரு அடித்தள மக்கள், நடுத்தர மக்கள் ஒரு நேட்டிவிட்டி ஹீரோவாக கொண்டு வந்தோம். அஜித் சார் தான் கொஞ்சம் அந்நியமாக தெரிஞ்சுது. ஆனால் வீரம், விசுவாசம், வேதாளம் போது அவர் நேட்டிவிட்டி கொண்டார். ஆமாம் சார். நம்ம இங்கே பண்ணிட்டார். விஜய் சார் வந்து நேட்டிவிட்டில் அவர் துப்பாக்கி அப்படி வேற ரூட்டுக்கு அவர் போயிட்டார். கொஞ்சம் அந்த ரூட்டு மாறிச்சு. விஜய் சார் அஜித் சார் மாதிரி அவர் கதையை தேர்வு பண்ணிட்டாரு. இவர் விஜய் சாருக்குள்ள கதையெல்லாம் இவர் தேர்வு பண்ணார். ரூட்டு மாறிச்சு. கலந்து எல்லாம் பண்ணலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அஜித் சார் வந்து விஜய் சாரோட பயங்கர ஹியூமரான ஹியூமர். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வரக்கூடிய படங்கள்ல கண்டிப்பா அந்த ஹியூமர் யூஸ் பண்ணா நாங்க அஜித் சாரை பார்த்து நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஓகே சார், இப்போ வந்து நான் உங்ககிட்ட லாஸ்டா வந்துட்டு ஒரு விஷயம், நீங்க வந்து சொந்த ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் பக்கத்துல. ஸோ நீங்க அந்த ஒரு விருதுநகர் ஸ்லாங் உங்ககிட்ட இருக்கும்ல, அந்த ஸ்லாங் நான் மதுரை பக்கம், நாட்டரசு நான் மதுரை பக்கம். ஸோ மதுரை ஆக்சுவலா நானும் மதுரை தான் ஸ்லாங். ஸோ அந்த மதுரை ஸ்லாங்கு அதுல ஒரு டைலாக், நம்ம தளபதி டைலாக் ஏதாவது ஒன்னே லாஸ்டா கொஞ்சம் ஃபன்னா விஜய் சார் பத்தியா? விஜய் சாரை பத்தியோ இல்ல நம்ம விஜய் சாரை பத்தி நீங்க சொன்ன ஒரு மதுரைக்காரன் சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப யோசிக்கிறீங்க சார். ஆமா ஆமா, அரசியல்ல போயிட்டார்ல, இளைய தளபதியும் நான் தான், தளபதியும் நான் தான், இப்ப தலைவரும் நான் தான், நாளைக்கு இந்த மக்கள் தலைவரும் நான் தான். சூப்பர் சார். அவர் திருப்பாச்சி படத்தோட டைலாக் ஒன்று பேசியிருப்பாருல, ஆடு வெட்டுறது. அந்த டைலாக் வந்து ஒரு மதுரைக்காரனா? நீங்க மதுரை தான். அது அதே மதுரை பேசிப்பாரு. நீ ஆளை விட்டு அருவா தூக்குவேன், நான் மாங்காய் விட்டுருக்கேன், மரத்தை விட்டுருக்கேன், தேங்காய் விட்டுருக்கேன், தென்னை விட்டுருக்கேன், விறகு விட்டுருக்கேன், வெங்காயம் விட்டுருக்கேன், ஆளை விட்டுருக்கேன், பாலை விட்டுருக்கேன், அருவா தூக்கு கையிடாது. உனக்கு அருவா தூக்கத்தான் தெரியும், எனக்கு அருவா
செய்யவே தெரியும். சூப்பர் சார். ஓகே சார். லாஸ்டா நான் ஒரே ஒரு சின்ன செக்மெண்டோட முடிச்சுக்கலாம். நான் ஒருத்தர் போட்டோவா காட்டுறேன். அவங்க போட்டோவோட இவரோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா அந்த ஒரே வார்த்தை நீங்க சொல்லி முடிச்சிருங்க சார். எம்ஜிஆர் சார். இவரோட மிகப்பெரிய பிளஸ். எம்ஜிஆரோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு சக்தி பலம் அப்படிங்கிறது மக்கள் செல்வாக்கு. மக்கள் செல்வாக்கு. மக்கள் இவரை எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ அதோட 2 மடங்கு இவர் மக்களை நேசிச்சார். அதனால இன்னைக்கு அவர் புகழ் ஓங்கிட்டு இருக்கு. இறந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எம்ஜிஆர் பேசாம யாரும் அரசு பண்ண முடியாது. கண்டிப்பா சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிவாஜி சார். ஆமாம், நடிகர் திலகம். ஆமாம், இது வந்து ஆக்சுவலி உலக அதிசயம்பாங்களே, அதில் இவரும் ஒன்று. ஓகே. ஆமாம். இன்னைக்கு நம்ம பல அரசர்கள் உயிரோடு கட்டப்போம்னா நமக்கு நம்ம பார்த்தது இல்லை, உருவம் தெரியாது. அதுக்கு உருவம் கொடுத்தது இவர். கப்பலுடைய தமிழன் நம்ம உருவம் தெரியாது. இன்னைக்கு கப்பலுடைய தமிழ்னா அதுக்கு இவர் தான் உருவம் கொடுத்தாரு. இது மாதிரி பல மன்னர்களுக்கு ராஜராஜ சோழன் உருவம் தெரியாது. ராஜராஜன் பெரிய பெரிய கோயில் கட்டினாரு. ஆனால் அவருக்கே ஒரு அடையாளமா இருந்தவர் சிவாஜி கணேசன். அந்த மைண்டே இவர் தான் மைண்டு வரும். ஆமாம், இவர் தான் வரும். அது மாதிரி நீ நிறைய பேர் அப்புறம் சிவன் அப்படின்னா நம்ம சிவனுக்கு உருவம் இல்லை, லிங்கமாக பார்த்துருப்பான். நீங்கள் சிவனை திருவிழாடல் வர சிவாஜி தான் வரும். ஆமாம். அது மாதிரி கர்ணன் அப்படின்னா கர்ணன் மகாபாரதத்தில் நமக்கு உருவம் தெரியாது. அவனுக்கு என்னதான் படித்தாலும் உருவம் தெரியாது. கர்ணன்னா நம்மளுக்கு இன்னைக்கு சிவாஜி கணேசன் தான் அந்த உருவம் கொடுத்தது. அதனால பல மன்னர்களுக்கும் பல தெய்வங்களுக்கும் நம்ம காணாத உருவங்களுக்கெல்லாம் உருவம் கொடுத்த மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன். சூப்பர் சார். ஓகே. அடுத்து இவரை பற்றி கேட்டாங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான், பட்டம் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் இவரோட எளிமையான ஒரு மனிதரை பார்க்க முடியாது. மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுப்பாங்கல்ல, அது வந்து சக மனிதர் கூட இல்லை, நமக்கு கீழே உள்ளவங்க அதனால் கூட அதுக்கான மரியாதை கொடுப்பார். ஃபஸ்ட்டு இவருக்கு வயசுக்கு 30 வயசு குறைஞ்ச அளவுக்கு போயின்னா கூட உட்காந்து எழுந்திரிச்சுவார். எந்திரிச்சு அவங்க சேரலைன்னா சேரை வரவழைச்சு போட்டு அவர் உட்காந்துக்கப்புறம் உட்காருவார். அந்த மனிதன் நேம் சொல்ல வெவ்வேறு மாதிரி யாரும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க முடியாது. அது வந்து பெரிய டைரக்டர் தான், பெரிய ப்ரொடியூசர் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கூட அதுக்கு மரியாதை கொடுப்பார். ஓகே ஓகே. அது எளிமை கற்றுக்கணும் அவர்கிட்ட. அந்த எளிமை. சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இவரை பற்றி கேட்டாங்க கமல் சார். உலக நாயகன். நம்ம தமிழ் திரையுலகில் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் இவர் தான் சொல்லுவோம் நடிப்பில். ஆனால் சிவாஜி கணேசன் அப்படின்னா அவர் அந்த நடிப்பு வரைக்கும் தான் அவர் திலகம். இவர் அப்படி இல்லை, இவர் கதை திலகம், திரைக்கதை திலகம், பாடலாசிரியர் திலகம், தயாரிப்பாளர்கள் திலகம், பாடகர்கள் திலகம், எல்லா திலகமும் ஒரு நடக்கும். உலக நாயகன்னா நம்ம வந்து உலக நடிகை நினச்சிருப்போம். இல்லை, இவர் உலகில் எல்லா விஷயமும் தெரியும். அது சினிமா உலகில் இவருக்கு வந்து எடிட்டிங் நாலேஜு, அப்புறம் விஷுவல் கேமரா சென்ஸு, எல்லா ஞானமும் இருக்கு. அதாவது வெறும் நடிகன் மட்டும் அவர் அடைக்கிற முடியாது, பன்முக கலைஞன். அதே சகலகலா உள்ளவன். ஒரே வாரத்தில் சகலகலா உள்ளவன். ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் இவரை பற்றி அங்கே கேட்டாங்க நம்பியாரை பற்றி சொல்லியானா, இவர் திரையில தான் வில்லன், ஆனால் வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கையில் இவர் தான் ஹீரோ. ஒழுக்கம், உணவுல இருந்து அப்புறம் அவருக்கு வந்து அது பழக்கம் இல்லை, புகை பழக்கம் இல்லை, எந்த பழக்கமும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மனிதன். ஆனால் இவரை போய் உலகம் வந்து இல்லைன்னா சித்தரிச்சிட்டான். நம்ம அந்த திரையில பார்க்குற கேரக்டருக்கும் திரையில பார்க்குற உருவத்துக்கும் சம்மந்தமாக இருக்காது. ஆனால் ஹியூமர் சென்ஸ் இருக்கு கண்டிப்பாக. நீங்கள் வந்து நாகேஷ், வெண்ணிராடமூர்த்தி இல்லைன்னா பழகிருக்கேன். வெண்ணிராடமூர்த்தி காமெடி எப்படி நடிகர்லாம், விவேக்கு பழகிருக்கோம், எல்லாம் பழகிருக்கோம். எல்லா காமெடி நடிகர்களை விட ஹியூமர் சென்ஸ் அதிகமாக உள்ள ஒரு நம்பியார் சார். நம்ம நானும் அஸ்னாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்பியார் வரணும் அவனை பயந்துருந்தேன். உள்ளே வந்த பார்த்தா அவர் பயங்கர ஜாலியாக இருக்காரு. அவ்வளோ ஜாலியாக இருப்பார் அவர். அவர் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப நல்ல மனிதர். உலகம் வந்து அவர் ஹீரோவாக பார்க்கணும். கண்டிப்பா சார். அடுத்து பாப்பா நாங்களே இப்போ ஹீரோவாக தான் பார்க்குறோம். ஒரு பக்கம் குருசாமி அவர் உங்களுக்கு
40 வருஷம் தொடர்ந்து சபரிமலை போய் குருசாமியார் இருந்து இவர் தலைமையில் பல நடிகர்லாம் கூட்டி போயிருக்காங்க. இவர் குருசாமியார் வந்து இவர் இது ரஜினி சார் சபரிமலை கூட்டி போயிருக்காரு. இவர் குழுவில் ரஜினி சார் மாலை போட்டு சபரிமலை போயிருக்காரு. அது நிறைய பேர் கூட்டி போவார். நிறைய தடவை சபரிமலை போனதை கேள்விப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட. ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் வந்து எகை புயல் வடிவேலு. ஆமாம், வடிவேல்கிட்ட என்ன சிறப்புனா, இப்போ கவுண்டமணி செந்தில் அந்த கூட்டணி ஆண்டுக்கு இருந்துச்சு. அப்போல்லாம் கவுண்டமணி செந்தில் ஃபோட்டோ போட்டால் தான் பிஸ்னஸ் ஆகும். இந்த படத்தில் கவுண்டமணி செந்தில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பிஸ்னஸ். அந்த அந்த ஜோடி இருக்குல்ல, செந்தில் இல்லைனால கவுண்டமணி காமெடி அவ்வளோ ஈடுபடாது. ஆனால் அந்த சீசனில் ஒருத்தர் தனியால் வந்தார். கவுண்டமணி செந்தில் 2 பேரை போட்டு படம் பண்ணிட்டு இருக்க போது வடிவேலு சோலா வந்து அடிச்சார். ஆமாம், அடிச்சார்னா காமெடி இன்னைக்கு சரி நிறைய பேருடைய அந்த மன உளைச்சல், இந்த டென்ஷன் இதெல்லாம் போக்குற மிகப்பெரிய மருத்துவர் யாருன்னா வடிவேல். அவரை கேட்டா கண்டிப்பா இவரே நான் கேட்டே ஆகணும். விவேக் சார். விவேக் வந்து நடிகர்ங்கிறதுல அவர் ஒரு நல்ல மனிதர். ஆமாம், அவர் படங்களை நிறைய காமெடி பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து சமூகத்தில் ஒரு பொறுப்பான மனிதராக வாழ்ந்திருக்காரு. அப்துல் கலாம் வந்து அவரோட மிகப்பெரிய முன்னோடி. ஆமாம், அவர் தொடங்கின அந்த மரம் நடு இருக்குல்ல, தொடர்ந்து கடைசிக்கு பண்ணார். அப்புறம் படங்களில் வந்து எங்களுக்கு கலைவாணர் தான் அந்த நகைச்சுவையோட சமூகத்துக்கான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது சிலர் தான் காமெடி இருக்கும், அதோட சமூக கருத்துன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே அவர் காமெடியாக போயிட்டுருக்கோம். இப்போ கவுண்டமணியாக இருக்கட்டும், வடிவேலாக இருக்கட்டும். ஆனால் விவேக் அவர்கள் அதில் ஒரு சமூக கருத்து சொல்லுவார். அதனால் சமூக அக்கறையுள்ள ஒரு நகைச்சுவை நடிகர், நல்ல மனிதர் விவேக் அவர்கள். சூப்பர் சார். இவரை பற்றி நிறையா கேட்டேன் சார். இவருக்கு இதுதான் ப்ளஸ். இந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய கொம்ப நினைச்சாலும் சாய்க்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம் சார் இவருக்கு? விஜய் சார். விஜய் சாருக்கே சொன்ன அந்த அமைதி தான். அமைதி தான் ரொம்ப அழகு. அப்புறம் சினிமாவை நேசிக்கிறது, இந்த கதை கேட்கறது வந்து சில படங்கள் முன்ன பின்ன ஓடலாம். ஆனால் கதை கேட்குறாருல, 2.5 மணி நேரம் சொன்னாலும் 3 மணி நேரம் சொன்னாலும் அந்த 3 மணி நேரமும் சின்சியராக கதை கேட்பார், உன்னிப்பாக கவனிப்பார். அந்த கதை சொல்லிட்டு திருப்பி 2 நாள் கழிச்சுன்னா கதை ஃபுல்லாக சொல்லுவார். அவர் சொன்ன கதை சொல்லுவார். அவ்வளவு ஒரு கதை ஈர்ப்பு சக்தி சொல்லலாம். கதை ஈர்ப்பு சக்தி விஜய். கண்டிப்பா சார். ஸோ அவரை கேட்டுட்டா கண்டிப்பா அடுத்து வரை நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். தலை பெரிய ப்ளஸ். ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. எல்லாம் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு படம் அதாவது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கோம், நம்ம என்ன பார்ப்போம், நேரம் பயங்கர அப்செட் இருப்பார், இப்போ போகக்கூடாதுன்னு நினைப்போங்களே. அந்த ஒரு இதுவும் தெரியாது அவர்கிட்ட. படம் பெரிய புண்ணு கேள்விப்படும், ஆனால் இவர் ஜாலியாக அது போட்டுப்படுத்தப்பட்டார். அதை பற்றி பெருசாக ஒரு அப்செட்டாக நான் பார்த்ததில்லை. நான் நிறைய படம்லாம் அப்போலாம் போயிருக்கேன். போயிட்டு அப்போ பார்க்கும்போது படம் சொல்லுவாங்க சிலது இப்படி போச்சு, அவங்க ஜாலியாக பேசியிருப்பாரு. என்னன்னா யார் சொல்லுவாங்க, சார் இறங்கி சார் அது இறங்கினா அப்புறம் இறக்கலாம் அப்படி இருக்குமே தவிர அப்செட் ஆகலாம் பார்த்ததில்ல. தோழியை பார்த்து துளி கூட பயம் இல்லாமல் ஆனால் அவருடைய இன்னைக்கும் வீராடு கொடுக்குற தலை. அப்புறம் 1000 விமர்சனம் வரலாம், மயில ஏற்ற மாட்டார். அதனால இன்னைக்கு கார் ரேஸ் போறான்னு எத்தனை விமர்சனம் வருது. கண்டிப்பா நீ வேணா விமர்சனம் பண்ணிக்கோ, எனக்கு ஆத்ம திருப்தி. கார் ரேஸுன்றது சின்ன வயசுல ஊறி போன ஒரு உணர்வு. அது அவர் வாழ்க்கைக்கு அவர் வாழ்றாரு. கண்டிப்பா. அப்போ ஏன் நான் இதுக்காக விமர்சனம் பண்றது? அப்போ அதெல்லாம் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டாரு, தோழியை பத்தி அது கவலைப்பட மாட்டாரு. அது முழுக்க காரணம் ஒரு தன்னம்பிக்கை. கண்டிப்பா சார். அவரு விஜய் சார் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் பெரிய ஆளாக போறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு இவர் பண்றாரு. என்னைக்கு ஜெயிச்சு தேசிய கொடி தூக்கி பிடிச்சாரோ அன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு தலையாட்டார். கண்டிப்பா சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரை பத்தி கேட்டே ஆகணும். இப்போ இவரை பார்க்குறப்போ உங்களோட விஷயங்கள் என்ன தோணுது? இவரோட ப்ளஸ் என்ன, இன்னைக்கு இப்போ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? விஷால் வந்து நல்ல உழைப்பாளி. கொஞ்சம் நிதானம் சிலத்தில் இருந்துருவார். அது கோபத்தில் இருக்கிறாரா இல்லை பதட்டத்தில் இருக்கிறாரா
அந்த அங்கங்கே ஒரு அலை பாயிறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆக்சுவலி ரஜினி சார், விஜயகாந்த் சார், அஜித் விஜய், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் விஷால். அந்த இடத்த அவர் தக்க வச்சுக்கணும். அவர் வந்து அங்கங்கே ஒரு மைண்டு அளவாஞ்சிருச்சு அவருக்கு. அவரோட சக்தி அவரே தெரியாமல் இருக்காருங்கிறது எனக்கு ஒரு ஒரு டவுட். எனக்கு வேற திசை நோக்கி போறாராங்கிற ஒரு டவுட் எனக்கு. முழுக்கானும் சினிமாவில் இருந்தால் இவர் அடுத்த விஜயகாந்த் மாதிரி வருவார். கண்டிப்பாக சார். ஓகே, இதில் இல்லாத ஒருத்தரை பற்றி நான் கண்டிப்பாக கேட்டாங்க லாஸ்ட்டாக. ஸோ முத்துப்பாண்டி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு எல்லா பேருக்குமே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய அந்த பிரகாஷ் ராஜ் சார். அவரோட மிகப்பெரிய ப்ளஸ்னா என்ன சார்? பிரகாஷ் ப்ரீ ப்ளஸ் வந்து பெரிய வில்லன் நிறையா பண்ணுவார். ஆனால் அந்த வில்லனுக்குள்ள ஒரு ஹியூமராக பண்ணுறது இருக்குல்ல, அந்த அது எல்லாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஆமாம், ஹியூமராக அந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்துறதுல வில்லாதி வில்லன் பிரகாஷ்ராஜ். ஆமாம், ஒரு காலத்தில் அவர்லாம் ஒரே நேரத்தில் தெலுங்குலேயும் நம்பர் 1 வில்லனாக இருந்தார், இங்கேயும் தமிழ்லேயும் நம்பர் 1 வில்லனாக இருந்தார், கன்னடாவிலையும் நம்பர் 1 வில்லனாக இருந்தார். ஆமாம், வில்லனாக வந்து ஹீரோ வளர்ந்தவர். ஏன்னா சில படங்களில் ஹீரோட இவர் கால் ஷீட்டு காத்து கிடப்பாங்க. கண்டிப்பா சார். இவரை வில்லனாவே மைண்ட்ல அக்செப்ட் பண்ணி, ஆக்சுவலி இவர் வில்லன் தான், சூப்பரான வில்லன் தான், ஆனா இவர் வில்லனா மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்காரு. ஆமா ஆமா, செம ஹியூமரா நான் ரசிப்போம். இப்போ உங்களுக்கு வில்லன் ரசிக்கிறவன் வில்லன் தான் எரிச்சல் வரும்ல. வில்லனை பார்த்தா கோவம், நம்பியாரெலாம் பார்த்தா கோவம் வரும், அசோகனை பார்த்தா கோவம் வரும், அது மாதிரி நிறைய வில்லன் பார்த்தா கோவம் வரும். இவர் பார்த்தா கோவம் வராது, ரசிப்போம். ஆமாம், அது முத்துப்பாண்டி கேரக்டர்லாம் ரொம்ப பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. நம்ம சிவகாசி வெற்றிக்கு இவருடைய அந்த ஆக்டிங் காரணம். கண்டிப்பா சார். ஸோ ரசிக்கிற வில்லன். ஆமாம், ரசிக்கிற வில்லன் வச்சிடலாம். ஆமாம். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய ரொம்ப பிஸியான டயத்துலையுமே ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக சொன்னீங்க. ஸோ நீங்களும் வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், பெரிய அந்த குடும்பத்துக்கு தேவையான படங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் திரைமொழி நேயர்கள் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. திரைமொழி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுடைய உரையாடலில் பொறுமையாக கேட்டீங்க, அதுக்கு எங்களோட நன்றி. வணக்கம்.